எண்ணெய் காஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து இதுல மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிட்டோம். இது பொரிஞ்சிச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்க, ரொம்ப தீஞ்சிரும். இது கூட வந்து கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுது வந்து மிக்சியில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவு போட்டால் போதுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ள நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 தக்காளி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மீனுடைய குவான்டிட்டி இருக்கோ கலவா மீன் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியா 2 எடுத்துருக்கேங்க. அந்த 2 தக்காளி நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும்போது ஹைப் பட்டன் வருங்க. அந்த ஹைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை 2 எடுத்துக்கோங்க. தக்காளி பழுத்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா வந்து சமையலுக்கு நமக்கு நல்லா இருக்கும். கிரேவிக்கு எல்லாமே வந்து காயா போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா தக்காளி சாறு இறங்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுட்டோங்க நம்ம ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வதக்கிக்கலாம். இதுவும் தீஞ்சிடக்கூடாது, இதையும் ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல் உப்பாக இருந்தாலும் ஓகே தான், சால்ட் உப்பாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த உப்புல வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியுமோ நீங்கள் அந்த உப்பே சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இப்போ வந்து முன்னாடி கல் உப்பு யூஸ் பண்ணேன். இப்போ சால்ட் உப்பு கற்றுட்டு இருக்கேங்க. நான் எப்படி போடுறது இதில் கரெக்டாக அப்படின்றத இப்போ சால்ட் உப்பே சேர்த்துக்கிறேன்.